காரைக்குடியில் தியான மைய திறப்பு விழா. யோகதா சத்சங்க தியான மைய திறப்பு விழா காரைக்குடியில் மகர் நோன்பு அக்ரஹாரத்தில் உள்ள ராம மண்டபத்தில் நடைபெற்றது. இந்திய யோகதா சத்சங்க தியான மையத்தைச் சேர்ந்த மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தகிரி தியான மையத்தை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக சுந்தர் விழாவிற்கு வந்தவர்களை வரவேற்றார். மகான் பரமஹம்ச யோகா நந்தரால் 1917 துவங்கப்பட்ட ஆன்மீக அமைப்பு இந்திய யோகதா சத்சங்க சொசைட்டி ஆகும். இதை பற்றிய ஒரு வீடியோ படக்காட்சி காண்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் கீழ் இந்தியாவில் 200க்கும் மேற்பட்ட தியான மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவரது ஒரு யோகியின் சுயசரிதை என்ற நூல் பல லட்சம் மக்களிடையே ஆன்மீக ஆவலை தூண்டி அவர்களை ஆன்மீக பாதைக்கு ஈர்த்துள்ளது. இந்த நூல் 50க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மகான் பாபாஜியின் கிரியா யோகக்கலையை மேலை நாடுகளில் 30 ஆண்டுகள் தங்கியிருந்து பரப்பிய பெருமை யோகானந்தரையே சாரும். அவரால் உருவாக்கப்பட்ட பாடங்கள் மூலம் ஆன்மீக கல்வியானது இல்லம் தேடி வருகின்றது. ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், கிரிக்கெட் வீரர் விராட் கோஹ்லி, திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் இந்நூலால் ஈர்க்கப்பட்ட சிலர் ஆவர். சுவாமி சுத்தானந்தகிரி எளிய முறையில் தியானம் செய்வது குறித்து ஒரு வழி நடத்தும் தியானம் நடத்தினார். சுவாமியின் வழிகாட்டுதலுடன் அனைவராலும் எழுப்பப்பட்ட ஓங்கார ஒளி அலைகளால் தியான அரங்கம் புனிதமடப்பட்டது. குருமார்களை அன்புடன் அழைத்து தியானத்தை துவக்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இறைவனை இதய குகையில் எழுந்து அருளுமாறு வேண்டி ஒரு பிரபஞ்ச கீதம் அனைவராலும் ஒத்திசையாக இசைக்கப்பட்டது. உடலை இறுக்கி தளர்த்துவதற்கான பயிற்சியும் மற்றும் ஒரு மூச்சு பயிற்சியும் கற்பிக்கப்பட்டது. மூச்சோட்டத்தை கவனிக்கும் எளிய தியான முறையை அனைவரும் பயின்று ஓரளவு பெற்ற மன அமைதியை காட்சிப்படுத்துவது மூலம் பழகி பெருகச் செய்யும் கலையையும் உறுதிமொழி கூறும் வித்தையையும் பங்கேற்ற அனைவரும் கற்றனர். கிரியா யோகம் பற்றிய எளிய விஞ்ஞானபூர்வமான விளக்கம் தரப்பட்டது. பிராண சக்தியை முதுகுத்தண்டின் வழியே ஏற்றி இயக்குவதால் முதுகுத்தண்டு காந்த ஆற்றல் பெறுகிறது. இதனால் உலக நாட்டமுற்று வெளிப்புறம் ஓடும் உணர்வுகள் மடை மாற்றமுற்று முதுகுத்தண்டில் உள்ள ஆன்மீக சக்கரங்களை விழிப்புறச் செய்கின்றன. கிரியா யோக மார்க்கம் விரைவான ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் விமான மார்க்க வழி என குறிப்பிட்டார். கிரியா யோகத்தை கற்க 3 படிநிலைகள் உள்ளன. அவையாவன சக்தியூட்டும் உடற்பயிற்சிகள், ஹாங்ஷா என்ற கவனக்குவிப்பு பயிற்சி மற்றும் ஓம் தியான உத்தி. இதனை முறையாக கற்றுத் தேர்ந்த பின்னரே கிரியா யோகம் பயில வேண்டும். யம நியமங்களை கடைபிடித்தல் மற்றும் மனசாட்சிக்கு இயைந்து வாழ்தல் தியானம் கைகூட அவசியமாகும். மண்டபத்தை தியானமயமாக பயன்படுத்த ஒப்புதல் தந்த ராம குடும்பத்தினர் 5 பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதே ஞானம் என்றான் என்ற பாரதியின் வாக்கிற்கு ஏற்ப விழாவிற்கு வந்தவர்களில் 30 நபர்கள் யோகாதா பாடங்களை அஞ்சல் வழியில் கற்று அதன்படி நிற்க முடிவு செய்து அதற்காக பதிவு செய்தனர். இறுதியாக முத்துராமன் தனது நன்றி உரையில் ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் நடைபெறும் கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார்.